ஹலோ, நான் உங்கள் மதி பேசுகிறேன். இன்றைக்கி நம்மக்கிட்ட என்ன வண்டி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கியா செல்டாஸ். நல்ல அழகான அருமையான வண்டி. ஹோண்டா கம்பெனிலேருந்து அப்படியே ஹோண்டாவோட ஜெராக்ஸ்ன்னே சொல்லலாம். கிரேட்டா கிட்ட போனாலே கீழே ஓப்பன் ஆகிக்கும் ஆட்டோமேட்டிக்காக. எனது அருமை நண்பர் ஒருத்தர் செல்டாஸ் பற்றி கேட்டிருந்தார். நம்ம ஏறி உட்காந்த உடனே சிஸ்டம் எல்லாம் ஆன் ஆயிடுச்சு அதுலேயே. ஆமாம், ஸ்டார்ட் பட்டன். சில டைமு பேட்ரி டவுன் ஆச்சுன்னா இதை வச்சு ப்ரெஸ் பண்ணும். ஸ்டேரிங்லேயே ஃப்யூச்சர் எல்லாம் கொடுத்துட்டான். யூஎஸ்பி கனெக்ட் அதுலேயே வந்துடும். குழு சீட்டு கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. 20 லட்சம் 22 லட்சத்தில் குழு சீட்டு கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் வண்டி. எனது அருமை நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார் கியா செல்டாஸ் பற்றி. அதனால் இன்றைக்கி கியா செல்டாஸ் வீடியோ. சன்ரூஃபு ஏற்கனவே கியா செல்டாஸ் சில பேருக்கு பர்சனலாக அனுப்பியிருக்கேன். நல்லா கம்ஃபர்டபுளாக ஃப்ரீயாக உட்காரலாம். பின்னாடிலாம் ஸ்பேஸ்லாம் அதிகமாக இருக்குது. ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற வண்டி கியா செல்டாஸ். இது ஒரு நல்ல ஒரு எஸ்யூவி. சொல்ல மறந்துட்டேன் கோய். இதை ஆன் பண்ணால் அது வந்து மேலே எந்திரிச்சிக்கும், இது எந்திரிச்சிக்கும். ஆமாம், உள்ளே முதல்ல நான் ஏறினதுனால அது டக்குன்னு எந்திரிச்சிச்சு. எப்படி கியான்னு வருது பாருங்கள். அதுலேயே எல்லாமே நம்ம என்ன ஸ்பீடு போகிறோம் வைக்கிறோம் அப்படிங்கிறத அதுலேயே பார்த்துக்கலாம். இதில் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆமாம், இப்போ அந்த கியா செல்டாஸ் பற்றி சொல்ல போகிறேன். ஆட்டோமேட்டிக் வண்டி. நார்மலாக எப்போவும் காட்டுற வண்டிகள் மாதிரி தான் ஆட்டோமேட்டிக். பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவு, ஸ்போர்ட்ஸு. பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் குழுது சீட் வந்துடுது. டிரைவ் மோடு, டிரான்சாக்ஷன் கண்ட்ரோலு வந்துடுது. ஆமாம், அப்புறம் வேறு இடம் சொல்லணும்னு நினச்சேன். டேஷ்போர்டில் எங்கே கொடுத்துட்றாங்க. இதில் ஒரு டேஷ்போர்டு அது சோனத்தில் வரும் போல். ஓகே, பின்னாடி இருக்கவங்களுக்கு ரியர் ஏசிங்க கொடுத்துட்றாங்க. ஆட்டோமேட்டிக் வண்டி. க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடுது போய். ஆமாம், பிரேக்கு ஆக்சிலேட்டர் 2 தான் வேலை. நல்ல சில்வரில் கொடுத்துருக்காங்க. சில்வர் அலுமினியத்தில். இங்கே பாருங்கள், க்ரூஸ் கண்ட்ரோல். ஹைவேல போனால் வச்சு விட்டால் போதும். நமக்கு ஸ்டேரிங்கிற திருப்ப மட்டும்தான் வேலை. 2 காலுக்கும் வேலையே இருக்காது. சப்போஸ் பிரேக் பிடிக்கணுன்னா மட்டும் பிரேக்கில் வேலை இருக்கும். ஆமாம், இப்போ இந்த வண்டி எப்படி ஓட்டணுங்கிறத சொல்லி காட்டுறேன். ரிவர்ஸு, நியூட்ரு, டிரைவு. கொஞ்சம் வெயில் அடிக்கிறதுனால சரியாக தெரிய மாட்டேங்கி, பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இண்டிகேட்டர்லாம் ரைட்டு தான் வருது. ஓ, இந்த சைடு இண்டிகேட்டர் போட்டால் இங்கே தெரியுது, இங்கே இண்டிகேட்டர் போட்டால் அப்படியும் காட்டுது பின்னாடி எந்த வண்டி வருது வைக்குதுன்ட்டு. இப்போ நான் இண்டிகேட்டர் போட்டு திருப்புறேன். இந்த வண்டி ஓட்டி காட்டுறேன் உங்களுக்கு. நல்ல ஒரு லக்ஸரியான ஃபீல் இருக்குது வண்டியில். ஸ்மூத்னஸ் தெரியுது. வண்டி போகிறது அப்படியே இதில் காட்டும். இந்த இனோவா ஹை கிராஸ் மாதிரி மொத்தம் இதில் காட்டும் வண்டியோட ஃபுல் இது. நல்ல சூப்பர் வண்டி. கியா செல்டாஸ் நல்ல வண்டி. என்ன கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. இல்லை என்ன விஷயம்னா மெயின்டைன் பண்ணும் வண்டி கரெக்டாக. மெயின்டைன் பண்ணுவீங்கன்னா தைரியமாக அதை வாங்கலாம். ஆனால் இது குறை சொல்லவே முடியாது. கியா கேரன்ஸும் சரி. சைரோஸை ஏன் வாங்க மாட்டாங்கன்னு தெரியல அதிகமாக. சைரோஸ் நல்ல வண்டி, நல்ல ஃப்யூச்சர்லாம் இருக்குது. ஆனால் சைரோஸை நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறாங்க. இப்போ சிக்னலில் நிற்கிறேன். சைரோஸை ஏன் அவாய்ட் பண்ண காரணம்னு தெரியல. அதோட மாடல், அந்த தோற்றம் தான் அப்படியே மொட்டை கட்டையாக இருக்கிறதுனால சைரோஸை அவாய்ட் பண்ணுறாங்க. சிக்னலில் நிற்கிறோம். பூந்தமல்லி சிக்னலில். இந்த ஹைவேலாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வருவாங்க. போயிட்டே இருப்போம். திடீர்னு மாடு குறுக்க வரும். மாடு தான் குறுக்க வராங்கன்னா மனுஷங்களும் குறுக்க வருவாங்க. இதை பாருங்கள், ஒருத்தர் போகிறாரு பாருங்க, கொடுக்கிட்டு. சிக்னல் போட்டாச்சு, வண்டி வர்றது தெரியுது.
போயிட்டே இருக்காப்புல. வண்டி நல்லா இருக்குங்க ஓட்டத்துக்கு. மைலேஜ் பார்த்தீங்கன்னா 15 மைலேஜ் கொடுக்கு. அதுக்கு மேலே நம்ம ஓட்டுறதை பொறுத்து 15 என்ன எக்ஸ்ட்ரா ஒரு 16 கொடுக்கும். அது மேலே வராது. அடித்து ஓட்டினான்னா அவ்வளோ கூட வராதுங்கோய். ஆமாம், அடித்து ஓட்டினான்னா 9, 8க்கு போயிடும். அப்புறம் 12 வந்துடும். 9, 8 அதிகம் போக வாய்ப்பு இல்லை. 12 வந்துடும். ரொம்ப ஓவர் ஸ்பீட் எடுத்தோன்னா 60 கிட்ட வந்துடும். 60ங்கிறனே 8, 9க்கு வந்துடும். ஆமாம், இதான் கியா செல்டாஸ். இவ்வளோ தான் போட முடிஞ்சுது. ஸோ டைம் இல்லை. அடுத்தடுத்து கால் வேறு வந்துட்டுருக்கு. அதனால் அடுத்து என்ன வண்டி போடணும்னு சொல்லுங்கள். கால் வந்துட்டுருக்கனால நல்லா கரெக்டாக வீடியோ போட முடியல. அடுத்து என்ன வண்டி வீடியோ போடலான்னு சொல்லுங்கள். கியாவில் எதுவும் நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா சொல்லுங்கள். அந்த என்ன மிஸ்டேக்குன்னா ஏதாவது சொல்ல விட்டுருக்கேனா அப்படிங்கிறத பார்த்துட்டு சொல்லுங்கள். சொல்கிறேன். லாக் பண்ணனா அதாவே லாக் ஆகி இது மிரர்லாம் லாக் ஆகிக்கும். ஆட்டோமேட்டிக் மிரர் அதாவே அன்லாக் ஆகிக்கும். எலக்ட்ரானிக் ஸ்டேரிங். புதுசாக வண்டி ஓட்டி கற்றுக்குறவங்க இந்த ஆட்டோமேட்டிக்கில் கற்றுக்கலாம். ஆட்டோமேட்டிக்னால் சின்ன ஆட்டோமேட்டிக் வண்டியில் கற்றுக்கலாம். வேக்னர், அல்டோ அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கில் கற்றுக்கலாம். எடுத்த உடனே இந்த வோல்க்ஸ்வேகன், கியாலாம் வர வேண்டாம். ஆமாம், அதில் கற்றுக்கிட்டு இதில் வர்றது நல்லது. சில பேர் லேடிஸ் எடுத்த உடனே ஆட்டோமேட்டிக் தான் கற்றுக்குறாங்க. அப்படி கற்றுக்கிறது நல்லது கிடையாது. என்ன ஒரு அர்ஜென்ட்டுக்கு மேனுவல் இருந்தது அப்படின்னா மேனுவலில் போய் திணறிட்டு இருக்கணும். ஆமாம், ஃபஸ்ட்டு மேனுவல் கற்றுக்கிட்டு நார்மல் ஸ்டேரிங்கில் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பவர் ஸ்டேரிங் வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பாருங்கள் ஓட்டி போட்டுட்டு போகிறாங்க. இந்த மாதிரி போகக்கூடாது. ஆமாம், நம்ம சத்தம் கொடுத்தாலும் விலக மாட்டாங்க. நீயா நானான்ட்டு இந்த மாதிரி போனால் போகவே கூடாது, விட்டுறணும். என்ன இந்த ஆம்னி பஸ்காரங்க தான் ரொம்ப இரிட்டேட் பண்ணுவாங்க. என்ன யார் நடித்தாலும் விட மாட்டாங்க வழி. அண்ணே போங்கண்ணே. ஆமாம், ஆம்னி பஸ்ஸுக்காரங்க பார்த்தாரே ஒதுங்கி போயிடணும். ஆமாம், ஏன்னா அவங்க கார்காரங்க மேலே கோவத்தில் வருவாங்க. ஏன்னா ஒரு சில காரக்காரங்க இம்மீடியட்டாக டக்குன்னு கட் பண்ணுவாங்க. அந்த பாருங்கள், அப்பா பரவாயில்ல, இவர் கொஞ்சம் நல்ல மனுஷன். கொஞ்சம் முன்னாடி இண்டிகேட்டர் போட்டார். இம்மீடியட்டாக சில காரக்காரங்க டக்குன்னு கட் பண்ணுவாங்க. அது வந்து அவங்களுக்கு பிரேக் அடிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாவம், அவங்களுக்கே அப்படியே பயம் கொடுக்கும் பஸ்காரங்களுக்கு. அந்த மாதிரி பண்ணுறதுனால எல்லா கார்காரங்களையும் ஒதுக்கி விட்ருவாங்க. கார்காரங்களை கண்டாலே பொதுவாக பஸ்காரங்களுக்கு பிடிக்காது. ஆனால் பஸ் ஓட்டுற எல்லாருமே ரொம்ப நல்லவங்க, கெட்டவங்கலாம் கிடையாது. ஒரு சில ஓட்டுநர்களால் எல்லாருக்கும் கெட்ட பேர் வருது. ஆமாம், எல்லோரும் நல்ல மனுஷங்க தான். இன்றைக்கி கியா வீடியோ இவ்வளோ தான். கியாவில் எதுவும் மிஸ்டேக் இருந்ததுன்னா சொல்லுங்கள். பார்த்துட்டு திருப்பி மறுபடியும் அப்டேட் பண்ணுறேன். அடுத்து என்ன வண்டி போடலான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். அடுத்து BMW 7 சீரிஸ் போடலான்னு இருக்கிறேன். உங்களுக்கு எந்த வண்டி வேணுமோ சொல்லுங்கள். நம்ம நினச்சது கிடையாது, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான். ஓகே, நன்றி. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதிவாணன்.